ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்கிட்ட பாண்டியன் மெஸ்னு ஒரு மெஸ் இருந்தது. அங்கே பூரி மசால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பாண்டியன் மெஸ்ஸில் சாப்பிட்ட பூரி மசால் டைப்லேயே இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். புசு புசுன்னு பூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பு கோதுமை மாவை ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கில் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா சூடாக்குன எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போதும். மாவு வந்து 2 கப்பு 1/4 கிலோ மாவு இருக்கும். இந்த நல்லா சூடாக்குன எண்ணெயாக ஊற்றுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹாட் ஆயிலு அதையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி க்ரம்ஸ் ஆட்ட ஃபார்ம் ஆகும், பருபருன்னு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமேலு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி, இப்போ கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நல்லா பிடிக்கிற பதமாட்டம் வந்ததுக்கு அப்புறமேலு ஃபோர்க்கை எடுத்துட்டு கையால் பிசைஞ்சு விடுங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப நேரம் பிசையணும், அப்போ தான் சாஃப்டாக வரும், அந்த மாதிரி இருக்கும். பட் பூரிக்கு வந்து மாவு ஃபுல்லாக ஒன்று சேர்ந்து கலந்தால் போதும். நம்ம ரொம்ப நேரம் அமுத்தி அமுத்தி பிசைஞ்சிட்டே இருக்க அவசியம் இல்லை. பாருங்கள், இது இப்படியே விட்டுருங்க, ரொம்ப நேரம் ஊறவும் தேவையில்லை. நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிவிட்டு வர வரைக்கும் நம்ம இந்த மாவு ஊறினா போதும். ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு பொரியறப்ப அப்படியே நல்ல வாசனை வரும், அந்தளவுக்கு பொரிய வச்சுட்டு நீட்டமாக அரிஞ்ச 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பூரிக்கு மட்டும் எப்போவுமே வெங்காயம் ரொம்ப நொந்து போகிற மாதிரி வதங்கக்கூடாது, அதாவது டார்க் ப்ரௌனாக அந்தளவுக்கு வதங்கக்கூடாது. இந்த வெங்காயத்தோடைய தட்டி வச்சுருக்க 1 இன்ச்சு இஞ்சி, 4 இன்ச்சு பச்சை மிளகாய் கீறினது, அதையும் போட்டு வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட வதங்குறப்ப ஒரு வாசம் வரும்ல, அது வர வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு இது 2ஐயும் சேர்த்தி வெங்காயத்தை மறுபடியும் லேசாக வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடணும், அப்போ தான் அந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப லைட்டு மஞ்சளாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட்டு பச்சை பட்டாணி இதை 2ஐயும் வெங்காயத்தோடையே சேர்த்தி ஒரு சின்ன தக்காளி, பழுத்ததான் ஒரு சின்ன தக்காளியும் ரொம்ப வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் இப்படி போட்டு வதக்குனதுக்கு அப்புறமேலு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விட்டு வேக வைங்க. இப்போ 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இதை வந்து ஒரு பெரிய பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி கையிலையே நசுக்கி அப்படியே போட்டுறணும். ரொம்ப சின்ன துண்டாக போட்டிங்கன்னா ஒரு உருவமே இல்லாத மாதிரி ஆயிரும், அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மசால் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. பட் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மசிச்சு இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டுருங்க. கேரட் பட்டாணி எல்லாமே சீக்கிரமே வெந்துடும், ஸோ ரொம்ப நேரம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு பரட்டி விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து மசாலோட மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பூரி இப்போ போட்டுடலாம். மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 உருண்டை ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூரி போடலாம். கொஞ்சம் எண்ணெயை 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்துட்டு 2 பக்கமும் எண்ணெய் சும்மா லைட்டாக ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். மாவில் பரட்டி எடுத்து வைங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயில் 2 பக்கமும் தடவிட்டு அதுக்கப்புறமேல மாவில் பரட்டி இப்படி எடுத்து வச்சுட்டு தேய்ங்க. இது எதுக்காகனா மாவு வந்து உதராது, அப்போ நீங்கள் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2 விஷயந்தான். இப்போ 3 பூரியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ரொம்ப காஞ்சு புகஞ்ச மாதிரி இருந்ததுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போடுங்க. பாருங்கள், லேசாக வந்து அந்த சட்டுவத்தில் அமுத்தி விட்டோன்னா புஷ்ஷுன்னு
பொங்கி வந்துடும். பட் போட்டோன்னே நம்ம ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து சரியாக உப்பாது. பாருங்கள், அந்த சைடு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டோன்னா அந்த சைட்லெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த இடமும் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், எண்ணெயே ரொம்ப குடிக்கல, நல்லா அழகாக ப்ரௌனாக வெந்திருக்கு. அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான பொசு பொசுன்னு பூரியும் டேஸ்டியான மசாலும் நீங்களும் வந்து செய்யலாம். எங்கள் பாண்டியன் மெஸ் பூரி மசால் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மொறுன்னு வேணும் அப்படின்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்து மாவோடு சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் பூரி சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப மொறுன்னு வரும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.